அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனவாய்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொளி நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றும் வாழும் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை தொடர்ச்சியாக தொடர் சீரியஸாக நம்ம கண்டினியூஸாக அதனுடைய முதல் பாகம் இரண்டாம் பாகம் போடலாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணம். ஏன்னா இன்றும் வாழும் பாண்டியர்கள் அப்படிங்கிற டைட்டில் நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறது. ஸோ அதை எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக காணொலியாக பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணம். அப்படி இன்றும் வாழும் பாண்டியர்கள் அப்படிங்கிறத காணொலியை நம்ம பதிவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா, பாண்டியர்களோட வரலாறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிகவும் பழமையான வரலாறு. கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாறு பாண்டியர்களோட வரலாறு. சில அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க, பாண்டியர்களோட வரலாறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 வருடம் பழமையானதாக இருக்கக்கூடும், அதற்கான ஆவணங்கள் கிடைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சிலர் பதிவு பண்ணுறாங்க. ஸோ அவ்வளவு மிகவும் தொன்மையான ஒரு வரலாறு பாண்டியர்களோட வரலாறு. கிட்டத்தட்ட சுதந்திரத்திற்கு பிறகும் கூட பாண்டிய மன்னர்களோட வம்சாவளிகள் இந்த மண்ணை ஆட்சி பண்ணியிருக்காங்க. பாண்டியர் வம்சாவளிகள் இன்றும் நம்முடன், பாண்டிய மன்னர்களோட உறவினர்கள் இன்றும் நம்முடன் ஜமீன்களாக, பாளையக்காரர்களாக, ஜமீன்களாக ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் இந்த மண்ணை ஆட்சி செய்து வந்திருக்காங்க. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நின்று போராடி உயிர் நீத்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணும்போது அது கிட்டத்தட்ட தமிழர்கள் எல்லோருக்குமே ஒரு பெருமை தான். ஏன்னா அவர்கள் தமிழ் மன்னர்கள். தமிழ் மன்னர்களில் இவ்வளவு கோலோச்சி மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்தவர்கள் பார்த்திங்கன்னா அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் பாண்டியர்கள். ஸோ அவர்களோட வரலாறை நம்ம பதிவு பண்ணும்போது அதோட பெருமைகள் தமிழர்கள் எல்லாருக்குமே சேரும். தமிழர்கள் எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம பதிவு பண்ணும்போது சிலர் அதை தவறாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக அது அப்படி எடுத்துக்கூடாது. தமிழர்கள் எல்லோருக்குமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் பாண்டிய மன்னர்களோட வரலாறு. பாண்டியர்கள் மன்னர்களோட வம்சாவளிகள் இன்றும் மண்ணில் பாளையக்காரர்களாகவும் ஜமீன்களாகவும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பாண்டியர்கள் வீழ்ச்சி அடைந்த பிறகு அவர்கள் சிறு சிறு சிற்றரசர்களாக, பாண்டிய சிற்றரசர்களாக, குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி பாளையக்காரர்களாக, பாளையங்களாக அறியப்படுகிறவர்கள் பார்த்திங்கன்னா பாண்டியர் காலத்திலே சிற்றரசர்களாக, பாண்டிய கூற்றங்கள் அப்படின்னு சொல்லி பாண்டியர் படைப்பற்றுகளாக இருந்தவர்கள் தான். பாண்டியர் உறவினர்களுக்கே பாண்டியர் சில இடங்களை கொடுத்து அந்த பகுதியை நீங்கள் ஆட்சி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய உறவினர்களுக்கு அதிகமான இடங்களை கொடுத்து அவர்கள் தனி மன்னர்களாக, அரசர்களாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஒரு அரசராக சில பாண்டியர்கள் அந்தந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சில விஷயங்களை பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் பாண்டியர்கள் ஒரு அரசரை உருவாக்குறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக பாண்டியர்களோட உறவினராக தான் இருக்க முடியும். ஏன்னா தென்பாண்டி நாட்டை ஆட்சி செய்பவர்கள் பாண்டியர்கள் மட்டும்தான் தென்பாண்டி நாட்டை ஆட்சி செய்ய முடியும். மற்றவர்கள் யாரும் ஆட்சி செய்ய முடியாது. அப்படி ஆட்சி செய்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட பாண்டியர்களிடம் போரிட்டு சண்டையிட்டு வீழ்த்தினால் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும். ஸோ பாண்டியரே ஒருத்தருக்கு அரசராக பதவி கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க, இப்போது அந்த பாண்டிய மன்னர் பாண்டியருக்கு எவ்வளோ நெருங்கிய உறவினராக இருப்பார் அப்படின்னு. ஸோ அதனால தான் நம்ம இன்றும் வாழும் பாண்டியர்கள் அப்படிங்கிற பகுதியில் தொடர்ந்து நம்ம காணொலிகளை பதிவு பண்ணிட்டு வரோம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா, அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம வாய் வழியாக சொன்னால் சிலர் கேட்க மாட்டாங்க. அது சில செப்பேடு தகவல் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தார்காபுரம் செப்பேடு. இந்த தார்காபுரம் செப்பேடு பார்த்திங்கன்னா யாருக்கு யார் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி பாண்டிய மன்னரான சீவிலமார பாண்டியர் அப்படிங்கிறவர் திருவண்ணாதேவருக்கு இந்த செப்பேடை கொடுத்துருக்காரு. செப்பேட்டில் உள்ள செய்திகள், அதாவது இன்றைக்கி சிலர் பதிவு பண்ணுறாங்கல்ல, தமிழ் மன்னர்களை பற்றி குறைத்து பேசுகிறது. தமிழ் மன்னர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே வாங்கிட்டு போயிட்டாங்க, இங்கே வாங்கிட்டு போயிட்டாங்க என்பது தமிழ் அமைப்புகள் வச்சுருக்கவங்களே தமிழ் மன்னர்களை தவறாக பேசுகிறாங்க. அப்போ அவர்களோட இரட்டை வேடம் மிகவும் எளிமையாக புரியும், நம்மளுக்கு எல்லாத்தையும் தெரிய வருது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறலாம் பொய் அப்படிங்கிறதுக்கு மிகவும் ஆவணமாக இந்த செப்பேட்டுக்கு பேர் பாண்டியர் செப்பேடு. காசி பாண்டியரான சீவிலமார பாண்டியர் அவர்களால் திருவண்ணாதேவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் பார்த்திங்கன்னா அந்த செப்பேட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக எழுதி கொடுத்துருக்காரு. அதில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இரட்டை கொடை
கொடியை வந்து அவர் கொடுத்துருக்காரு. மகரக்கொடி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காரு. இந்த மகரக்கொடி அப்படிங்கிறது என்னென்னு தெரியுமா? மகரம்னா என்னென்னா கிட்டத்தட்ட பாதி மீன் பாதி குதிரை, பாதி கயல் சின்னம். மீனோட பாதி இருக்கும், பாதி வந்து குதிரையோட வடிவத்தில் இருக்கும். ஸோ இரண்டும் சேர்ந்தது தான் மகர சின்னம். நீங்கள் மகரம் அப்படிங்கிறத வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து மகரம்னா என்னதுன்னு தெரியும். ஸோ இந்த தாரகாபுரம் செப்பேடு பார்த்திங்கன்னா தமிழக தொல்லியல் துறை சார்பாகவே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த தாரகாபுரம் செப்பேட்டில் தலைவன்கோட்டை பாண்டியர்களுக்கு சீவிலமார பாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள், அதாவது அரசருக்குண்டான அத்தனை விருதுகளையும் கொடுத்துருக்காரு. ஒரு மன்னருக்கு என்னென்ன தேவைப்படுமோ அத்தனையுமே வந்து பாண்டிய மன்னர் தான் வந்து தலைவன்கோட்டை பாண்டியர்களுக்கு கொடுத்துருக்காரு. சீவிலமார பாண்டியர் அப்படிங்கிற பாண்டிய மன்னர். அது மட்டும் இல்லாது தலைவன்கோட்டையில் இருக்கக்கூடிய கோட்டை, தலைவன்கோட்டையை வந்து கட்டி கொடுத்துருக்காரு. ஒரு கோட்டையை வந்து பாண்டிய மன்னர் கட்டிய கோட்டை தான் அந்த தலைவன்கோட்டை. இந்த தலைவன்கோட்டை அப்படிங்கிறத திருவண்ணாதேவருக்கு வந்து, அதாவது தலைவன்கோட்டை பாண்டியர்களுக்கு சீவிலமார பாண்டியர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ தலைவன்கோட்டைக்கு வந்து சீவிலமார பாண்டியர் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு மன்னர். தலைவன்கோட்டை மக்கள் வந்து இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். சீவிலமார பாண்டியர் வந்து தலைவன்கோட்டைக்கு எவ்வளோ மிக முக்கியமான ஒரு மன்னர் அப்படிங்கிறத வந்து அனைவருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சங்கரநாயனார் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தேரை வந்து முதல்ல தொட்டு வடம் பிடித்து இருக்கக்கூடிய முதல் உரிமையை பார்த்திங்கன்னா தலைவன்கோட்டை பாண்டியர்களுக்கு பாண்டிய மன்னர் சீவிலமார பாண்டியர் வந்து கொடுத்துருக்காரு. இதுவும் வந்து அந்த செப்பேடில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து 1901 வரைக்குமே இது நடைமுறையில் வந்து நடைமுறையில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாறு. தேரை வந்து முதல்ல வந்து வடம் தொட்டு இழுக்கக்கூடிய முதல் மரியாதை தலைவன்கோட்டை பாண்டியர்களுக்கு உரிய மரியாதை. அதே மாதிரி இந்த செப்பேடில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பாண்டிய மன்னர்கள்லாம் வந்து அதில் வந்து சாட்சியாக இருந்திருக்காங்க. அதுவும் அந்த செப்பேடில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன வரலாறு வந்து பொய், இது உருட்டு, இது பொய், இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமாண்டில் வந்து சிலர் வந்து கதறுவீங்கள, அந்த மாதிரி யாராவது வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கங்கையில் காராம்பசுவை கொன்ற தோஷத்திற்கு உள்ளாவீர்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலப்பா, பாண்டிய மன்னர் சீவிலமார பாண்டியரே வந்து சொல்லியிருக்காரு. இந்த அவர் செப்பேட்டில் சொன்ன செய்திகள்லாம் வந்து பொய் அப்படி இப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா கங்கையில் வந்து காராம்பசுவை கொன்ற தோஷத்திற்கு உள்ளாவீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த செப்பேடு வந்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தலைவன்கோட்டை பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் புலித்தேவர் நடத்திய சுதந்திர போரில் வந்து புலித்தேவருக்கு மிக முக்கியமாக இருந்து சுதந்திர போராட்டத்திலும் தங்கள் வந்து ஈடுபடுத்தி கொண்டார்கள். ஸோ மிக முக்கியமான தலைவன்கோட்டை பாண்டியர்களோட வரலாறு இந்த காணொலி வாயிலாக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து இன்றும் வாழும் பாண்டியர்கள் நம்ம பதிவு பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைவன்கோட்டை பாண்டியர்களில் இன்றைக்கும் இந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த மன்னரான ராஜாராம் பாண்டியர் அப்படிங்கிறவர் இன்றைக்கு வந்து தலைவன்கோட்டை வாரிசாக வந்து இருந்து வருகிறார். ஸோ நன்றி. தொடர்ந்து நம்ம வந்து இன்றும் வாழும் பாண்டியர்கள் அப்படிங்கிற பகுதியை வந்து தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பதிவு பண்ணுவோம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி உங்களை நான் சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.